அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லாம் செயல் கூடும் உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தனையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பத்தம்மை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊடுகின்ற கனிவே வருக கலைமதிதோய் வலகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம். தயவு திருச்சிற்றம்பலம். இன்று இங்கே நமக்கு சத்விசாரத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு அப்படின்னு ஒரு மாபெரும் தலைப்பு. இது இந்த தலைப்பு அதுக்கு மேலே ஒரு தலைப்பே இல்லை. ஏன்னாக்கா பிறவி துன்பமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் ஆச்சு அப்படின்னாக்கா அனுபவம் ஆச்சுனாக்கா பிறவி துன்பமே போச்சு. அந்த பிறவி துன்பத்தை முற்றிலுமாக வேறெடுத்து கொண்டவர் நமது வள்ளல் பெருமானார். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் சொல்லி அது விளங்க வைத்து நாம் விளங்கணும், சொல்லி அதை விளக்க வைக்கணும், கேட்குறவங்க விளங்கணும், எல்லாம் விளங்கும். விளக்குவார் இல்லாத போது விளங்குவார் இல்லை, விளக்குவார் இருக்கும்போது விளங்குவாரும் இருப்பாங்க. அதனால் இந்த விளக்கத்தை எல்லாம் வல்ல சர்வ வல்லமை படைத்த என் குருநாதர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானார் இங்கே நம்முடைய இருந்து இந்த கருத்துக்கான சத்திய வாசகத்தை சத்திய உண்மை அனுபவத்தை வெளிப்படுத்தி அருள்வார். இது இங்கே இருக்கிறவங்க மட்டுமல்ல, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையினால் இந்த உலகமெல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி டிவியினுடைய பெரும் பங்களிப்புக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. அப்பேற்பட்ட அந்த உத்தம பணிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட சத்யசாயி அடிகளாருடைய தெய்வ திருவடிகளுக்கு அனந்த கோடி வந்தனங்கள். அதை பின்பற்றி அம்மா தனலட்சுமி அம்மா அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மருமக பிள்ளை எல்லாரும் மிக அற்புதமான இந்த பணியை தொடர்ந்து செய்கிறாங்க. அதற்கு பெரும் பங்களிப்பு ஆற்றுகின்ற திருமலை ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஆகவே இந்த அற்புத பணி உலகலாம் பறவை என் உள்ளத்திலிருந்து அலைகளா ஒளிசை அருட்பெரும் ஜோதி. அப்படி இந்த கருத்துக்களை எல்லாம் உலகம் முழுக்க கொண்டு போகிற இந்த மாபெரும் பணி மென்மேலும் சிறப்படையும் எந்தவித சந்தேகம் இல்லை. சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் பேச்சு இச்சமய உலகினில் இனி என்ன ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. பிறவி துன்பமே போச்சு என்றார். சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் ஆகும்போது அப்போ சிற்சபை என்ன எப்படி சொந்தமாச்சு, பொற்சபை எப்படி சொந்தமாச்சு, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, வள்ளல் பெருமானார் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாரு, நாம் பண்ணிட்டுருக்கிறோமா இல்லை பண்ணுறதுக்கு தயாராகிட்டோமா, இல்லை பண்ணாதவங்க என்ன பண்ணணும்,
இப்படி பலவிதமான கேள்விகள். அது அவசியம் பண்ணி தான் அந்த அனுபவத்தை பெற்று தான் ஆகணுமா? பெற்று தான் ஆகணும். இல்லை என்றால் பிறவி பெருங்கடல்லேருந்து வெளிப்படவே முடியாது. ஒவ்வொரு பிறவிலையும் எவ்வளவு துன்பம் இருக்குதுன்னு நம்ம தனியாக உட்காந்துன்னு யோசனை பண்ணணும். அதை சிந்தனை பண்ணுறதுக்கும் நேரம் இல்லாதபடிக்கு இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் தனிமையில் உட்காந்து சிந்தனை பண்ணோம்னாக்கா பிறக்கிறோம், இறக்கிறோம், நடுவில் வாழறோம், அவ்வளோதான். அது என்ன, அந்த வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவம் என்னன்னே கடைசி வரையும் விளக்கம் பெறாமலேயே போய் சேர்ந்துடுறோம். ஆகவே அந்த விளக்கத்தையெல்லாம் சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான் விளக்குமே தவிர வேறு எதுவும் விளக்காது. வேறு எங்கும் போனாலும் விளங்காது. அப்பேற்பட்ட விளக்கத்துக்குரியதான் சுத்த சன்மார்க்க சங்கங்கள். அதற்கு பெருந்தலைவராயிருந்து அதை நடத்துகின்றவர் திருப்பிரகாச வள்ளல் பெருமானார் என்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த நெறியை நாம் பின்பற்றணும். ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாளாது ஆக்கை பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குழாவுகின்றேன், பாடுகின்றேன் எம்பெருமான் பதப்புகழை பாடி ஆடி இன்ப கூத்தாடுகின்றேன், எண்ணமெல்லாம் நிறைந்தே. அதுபோல் அனுபவத்துக்கு நாம் வரணும். அதுபோல் அனுபவத்துக்கு நாம் வரணும். அப்போது எவ்வளோ இன்ப கூத்தாடுறார் அப்படின்னாக்கா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உள்ள கூத்தாடுறதுனால தான் அந்த கூத்து தான் இவருடைய கூத்தாக வெளிப்படுது. அப்போ உள்ளே இருக்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காரியப்படணும் அப்படின்னாக்கா நாம் என்ன செய்யணுன்றதான் அடுத்த கேள்வியே. ஆனால் அந்த செயல்பாட்டை செய்ய முடியாமல் எது தடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கையே தடுக்குது. ஆனால் ஏன் தடுக்குதுன்னா அந்த தடுப்புன்னு ஒன்று இருந்தால்தான் அந்த தடுப்பை மீறி நாம் செயல்பாட்டுக்கு வரணும். தடை இருந்தால்தான் முன்னேற்றம். ஆகவே அந்த தடைகளை தாண்டுவது எப்படி என்பது தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முழு விளக்கம். அந்த வகையில் ஒரே ஒரு பாடல் அருள் விளக்க மாலையில் அந்த பாடலை மட்டும் சொல்லி அதுக்கான விளக்கம் சொல்லிட்டா அதிலே சிற்சபை பொற்சபை விளக்கமும் வந்துடும். ஆதி முதல் அந்த வரை இருக்கிற அந்த ஒரே பாடலில் எல்லாம் பெருமானார் அடக்கி வச்சிருக்கிறாரு. அதுவும் திருவருளால் என்னப்பா இதுக்கு எங்கேருந்துப்பா பொருள் எடுக்கிறது அப்படின்னும்போது அருள் விளக்க மாலை நேரம் எடுத்த உடனே முதல் அந்த பாடல் தான் காட்டினார். ஏன்னா கடல், அது சிற்சபை பொற்சபை கடலுடைய விளக்கம். அது சொன்னால் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு நறுக்குன்னு சொல்லணும்னாக்கா ஏதாவது ஒரு பாயிண்ட் சரியாக உட்காரணும். அதனால் என்னப்பா பண்ணுறது, அருள் விளக்க மாலை எடுத்தேன். என்ன பாடல் நான் தேடுறது, அதில் இருக்கு 100 பாடல். பிரித்தேன், காட்டினாரு, முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு பாடல் தான், வேறு எதையும் நான் பார்க்கல. ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை, ஏன்னா 1 மணி நேரம் இருக்கிறதுனால அதில் கரெக்டாக அடங்கிடும். ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை அணி மாயை விளக்கறையில் அமர்த்தி அறிவு கொடுத்து நீல் நவமாம் தத்துவ பொன் மேடை மிசை ஏற்றி நிறைந்த அருள் அமுது அளித்து நித்தமுற வளர்த்து மானுர எல்லா நலமும் கொடுத்து உலகறிய மணி முடியும் சூட்டி என் வாழ் முதலாம் பதியே ஏனூறு சிற்சபையிடத்தும் பொற்சபையிடத்தும் இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே. சிற்சபை பொற்சபை என்ற வாசகமே இந்த பாடலில் மட்டும்தான் இடம்பெறுது. நான் கேட்டது சிற்சபை பொற்சபை விளக்கம் கேட்டேன் பெருமானுக்கிட்ட. அதுக்கு இந்த பாடலை தான் எடுத்து கொடுத்தாரு. டைரெக்டாக ஒரே பாடல், வேறு எங்கேயும் தேடல. அப்போ அந்த சிற்சபை பொற்சபை இடத்தும் விளங்குவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அங்கே தான் விளங்குறாரு. அப்போது அதுக்கு ஆரம்பத்தில் அந்த ஆன்மா என்னென்ன நிலைகளை கடந்து வருதுன்றதான் அங்கே விளக்குறாரு. இங்கே இருக்கிறவங்களுக்கு சுத்த சன்மார்க்கத்தினுடைய வழியில் இருக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அது இல்லாமல் இருக்கிற ஆன்மாவுக்கள் கஷ்டப்படாதீங்க, சொல்கிறத அப்படியே கேளுங்க. உங்களுக்கும் அந்த விளக்கம் விரைந்து விளங்க ஆரம்பிச்சிடும். உண்மை இது. ஏன்னா உங்களை சும்மா கொண்டாந்தீங்க பெருமனார் உட்கார வைக்கல. எடுத்த உடனே நேரடியாக பெரிய சாகா கல்வி விஷயத்தை உங்களுக்கு போதிக்கிறார் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு விளங்கிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இதிலேயே விளக்கம் கிடச்சிடும். ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை ஷார்ட்டாக சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கமான எல்லாம் தானாகவே விளங்க ஆரம்பிக்கும். நம்முடைய ஆன்மா 2 நிலைகளை உடையது. ஒன்று இயற்கையான 2 நிலைகளை உடையது. ஒன்று
ஆணவம் என்ற இருளும் உள்ளது, தயவு என்ற பேரொளியும் இந்த ஆன்மாவினிடத்தில் உள்ளது. ரெண்டுமே ஆன்மாவினுடைய இரு பக்கங்கள். எப்படி இந்த பூமிக்கு இரவு பகல் என்று உண்டோ அதுபோல் இந்த ஆன்மாவுக்கும் இந்த அண்டத்துக்கும் வெளிச்சம்னு ஒன்று இருக்குது, இருளுன்னு ஒன்று இருக்குது. இருளிலிருந்தால் ஒளி பிறந்ததை தவிர ஒளியிலிருந்து அல்ல. ஒளியிலிருந்து இருள் பழக்கிற, இருளிலிருந்தால் ஒளி பிறந்தது. ஆகவே இருளுக்குள்ளே ஒளி இருக்குது, ஆணவத்துக்குள்ளே அருள் இருக்குது. அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, ஆன்மா படைக்கப்படும் போதே, ஆன்மா இந்த தேகத்தை எடுக்கும் போதே தன்னுடைய அருளும் ஒளியும் ஆகிய, இருளும் ஒளியும் ஆகிய, இருளும் வெளிச்சம் ஆகிய அந்த விஷயத்தை, ஆணவத்தையும் சுத்த தயவு என்ற ஒருமை நிலையும் உள்ளே வச்சு தான் இந்த பிறவியில் நம்மளை அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும்போது அந்த மேற்படி அந்த இருள் என்ற ஆணவம் விலகுவதற்கு ஒரு 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 முக்கியமான ஒரு கருவி தேவைப்படுது. அது என்ன கருவி அப்படின்னாக்கா, அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி. அணிமாயை விளக்கரை என்றது இந்த உடம்பு. அணிமாயை விளக்கரை என்றது இந்த உடம்பு. அந்த ஆன்மாவில் இருக்கிற ஆணவம் என்ற இருள் அகன்று அருள் ஒளியால் அந்த ஆன்மா நித்தியத்தன்மையை பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த தேகம்தான் முக்கியம். இந்த தேகம் அணிமாயை என்றார். அணிமாயைனாக்கா எடுத்த உடனே மனித தேகம் கிடையாது இல்லையா, புல்லாகி பூடாகி தான். அப்படி மாணிக்கவாசகர் சொன்னாப்படி ஓர் அறிவிலிருந்து ஐந்தறிவு, ஐந்தறிவிலிருந்து ஆறு பகுத்தறிவாகி ஆறறிவு, பிறகு மெய்யறிவு, அருளறிவு, சிவ அறிவு, சுத்த சிவ அறிவு. இந்த சுத்த சிவ அறிவில் தான் அருட்பெரும் ஜோதி அறிவில் அந்த அருட்பெரும் ஜோதிக்குரிய தேகம்தான் சிற்சபை பொற்சபை என்கின்ற தேகம். ஓரறிவுக்கு மரத்தினுடைய செடிகொடி தாவரம், ரெண்டறிவுக்கு உரிய சிப்பிகள், மூன்றறிவு இந்த புறாணு பள்ளி இதெல்லாம், நான்கறிவு பறவைகள், ஐந்தறிவு விலங்குகள், அந்தந்த அறிவுக்கேற்ற தேகங்கள். அதே போல் பகுத்தறிவுடைய மனிதனுக்கு உரிய தேகம் இந்த தேகம். மெய்யறிவு விளங்கும் போது இந்த தேகமே மெய்யறிவுக்குரிய தேகமாக மாற்றமடையும். பிறகு மெய்யறிவு தாண்டு அருளறிவு அடையும் போது அருள் வடிவாக நிற்பாங்க. இதே மனித தேகம்தான். அதனுடைய உள்ளே இருக்கிற பிரகாசத்தினால இந்த வடிவத்தினுடைய மாற்றம் வந்துடும், அருள் வடிவமாகும். அப்புறம் சிவ வடிவமாகும். சுத்த சிவமாக இருக்கும்போது தான் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு, தேவர்களும் மூவரும் பேசுவதன் பேச்சு. அந்த பேரறிவை அடைந்து அந்த அறிவுக்குரிய தேகத்தை பெறும்போது இந்த பிறவி என்ற துன்பம் நீங்கும். ஏன் நீங்குதுனாக்கா, ஆணவம் என்ற அருள் முற்றிலும் அறுபட்டு விட்டதுன்னு அர்த்தம். ஆணவம் என்ற இருள் முற்றிலும் அறுபட்டு விட்டது. அது அறுபட்டதனால அந்த அருள் ஒளியால் இந்த தேகமானது அருள் தேகத்தை பெற்று அருள் ஒளியாக வீசும். அப்பேற்பட்ட அந்த தேகத்தை தான் அதற்கு தேவையான முதல் படி அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி அறிவு கொடுத்து. அப்போது இந்த ஓரறிவிலிருந்து ஒவ்வொரு அறிவுக்கும் அந்தந்த தேகத்தை கொடுத்து அணிமாயை விளக்கு அறை. விளக்கனவே அறிவு. ஒவ்வொரு அறிவுக்கு ஒவ்வொரு தேகம் இப்படி கடத்தி அறிவு கொடுத்து கடைசியில் எந்த அறிவு, சத்விசாரம் என்ற ஒரு அறிவு நிலையில் மனிதன் உட்காரும் போது தான் சத்விசாரம் செய்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. யார்? அந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மா ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன உண்மை? நீல் நவமாம் தத்துவ பொன் மேடை மிசை ஏற்றி. தேகம் வந்துடுச்சு. தேகத்துக்கு அப்புறம் நம்ம அறிய வேண்டிய தேகத்துக்கு, இந்த மனித தேகத்துக்கு வந்தவுடனே நாம் ஆரம்பத்தில் இப்போ செல்வபூபதி என்ற இந்த ஆன்மா ஆரம்பத்தில் புல்லாகி பூடாகி புழுவாய் இருந்தது. இப்பொழுது இந்த பகுத்தறிவை கடந்து மெய்யறிவுக்கு உட்காரும்போது இந்த தேகத்தில் கடந்து ஒரு ஆன்மா என்கின்ற ஒரு நிலை உண்டு என்பதை அறிந்து கொள்கின்றது. ஒரு ஆன்மா என்று ஒன்று உண்டு அப்படின்னு அறிந்து கொள்கின்றது. அந்த ஆன்மாவுக்கு பேர் தத்துவமாம் பொன்மேடை. எல்லா தத்துவங்களும் விளக்கம் பெறக்கூடிய ஒரே இடம் ஆன்மாவிலிருந்து தான் விளக்கம் பெறணும். ஆன்மா விளக்கம் அடையும் போது தான் தத்துவங்களின் தன்மைகள்லாம் விளங்கும். ஆன்மா விளக்கம் பெறாமல் தத்துவங்கள் விளக்கம் பெறாது. அதுக்கு நீல் நவமாம் தத்துவ பொன்மேடை என்றார். அப்போ நவமாம் என்பது, நவம் என்றால் 9ன்னு சொல்லுவாங்க, நவம் என்றால் புதுமையும் சொல்லுவாங்க. எல்லா விதமான புதுமைக்கும் பழமைக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் பிறப்பிடமாக உள்ளது அந்த ஆன்மா என்னும் சிற்சபை தான். அந்த ஆன்மாவல் தான். அங்கிருந்தான் எல்லா விளக்கமும் நமக்கு கிடைக்கணும். அது சாதாரண விளக்கம் அல்ல. நீல் நவமாம் பொன்மேடை, தத்துவ பொன்மேடை. இறைவன் எப்படி இருக்காருனாக்கா, அருவத்தில் 4 அருவம் 4, உருவம் 4, அருவுருவம் 1.
அது 9 ஆச்சுங்களா. பஞ்சபூதங்கள் 5, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் 8, இதில் இருக்கிற உட்கணலாகிய அனல் அது 9, மொத்தம் சேர்ந்து 9. பிறகு அண்டத்தில் 4 இடத்தில், பிண்டத்தில் 4 இடத்தில், சரிங்களா. பிறகு சிதாகாசம் என்று சொல்கிற ஒரு இடம், மொத்தம் 9. இப்படி 9 9ஆ நவநிலைகளில் இருக்கின்ற இறைவனுடைய அந்தந்த தத்துவங்களை அண்டத்தில் எப்படி இருக்காரு, பிண்டத்தில் எப்படி இருக்காரு, உருவத்தில் எப்படி இருக்காரு, அருவத்தில் எப்படி இருக்காரு, அருவுருவத்தில் எப்படி இருக்காரு, எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரே இடம் சிற்றபை என்கின்ற ஆன்மாவுக்கிட்ட இருந்தால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஆன்மா அனுபவத்தை பெறுவதற்கு நம்ம இந்த தேகம், மனித தேகமும் அந்த பகுத்தறிவும் அதை கடந்த மெய்யறிவும் தேவை. அந்த மெய்யறிவுக்கு தான் ஆன்மாவை பற்றிய உண்மை அறிய வேண்டும் அப்படின்னு வரும்போது தான் எல்லா இடங்களிலும் சமய மதங்களில் சொல்லுகின்ற அந்த நிலை வேற, வள்ளல் பெருமானார் காட்டுகின்ற நிலை வேற. அது மட்டும் புரிஞ்சுக்கணும். சமய மதங்களை நம்பி சிற்றபை பொற்சபை அனுபவத்தை பெறவே முடியாது. அப்படி பெற்றுக்கொண்டதாக சொல்லப்பட்டதெல்லாம் அந்த முழுமையான நிலையை அடையில. அவங்க அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மறைந்து போய்விட்டார்கள். ஆனால் அந்த அனுபவத்தை பெறுவதே எதற்கென்றால், இந்த உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அந்த சிற்றபை பொற்சபை அனுபவம் என்பது இறைவனுடைய அருள்நிலை, இறைவனுடைய தேகம். அந்த தேகத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இறைவன் உள்ளே திருநடனம் புரிகிறார். அந்த திருநடனத்துக்கு பேர் ஐந்தொழில் பேர். ஐந்தொழில் திருநடனத்தினை புரிகிறார். ஒவ்வொரு ஆன்மாவையும் படைத்து காத்து துடிசு நீக்கி பக்குவம் வருவித்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். இது உண்மை. இந்த உண்மை என்பதை எப்போ உணர்வோம் அப்படின்னாக்கா, தேக நிலையை கடந்தால் மட்டும்தான் இந்த அனுபவத்தை பெற முடியும். சமய மதங்கள் தேக நிலையை விட்டு ஆன்ம நிலைக்கு ஏற்றுவதே கிடையாது. சமய மதங்கள் ஏன் சன்மார்க்கத்திலேயே கூட இன்னும் அந்த தேக நிலையை கடந்தால்தான் ஆன்ம நிலை விளங்கும். தேக நிலையை கடக்காமல் ஆன்ம நிலை விளங்காது. ஈசன் அருளால் ஏற்றதொரு ஓடம் ஏரி கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம் தேசுரு அம்மாட நடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டேன் சேர்ந்தது சந்தோடம். அப்போது ஈசன் அருளால் கடலில் பிறவி கடலில் ஏற்றதொரு ஓடும். இந்த உடம்பு தான் ஓடம். இந்த உடம்பை வச்சு தான், இந்த உடம்பு என்ற ஓடத்தில் ஏறி தான் நீங்கள் இருந்ததொரு மாடம் என்ற ஆன்மாவை நீங்கள் அந்த அனுபவத்தை பெற முடியும். அந்த ஆன்மாவுக்குள்ளே இருந்ததொரு பீடம் தெய்வமணி பீடம், சரிங்களா. அதுதான் சிற்றபை என்கிற தெய்வமணி பீடம். அந்த உள்ளே இருக்கிற சிற்சொரூபம், கடவுளின் சிற்சொரூபம் தான் தீபமாக விளங்கும். அதை கண்டவுடன் தான் சந்தோடம் நமக்கா பிறவி துன்பமே போய் உண்மையான ஆனந்தம் சித்திக்கும். ஆகவே அப்பேற்பட்ட நிலையில் ஏற்றதொரு ஓடும். நாம் பெற வேண்டிய லாபத்தை, ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மனித தேகம் மட்டும்தான். இந்த மனித தேக பிறவியை தப்ப விட்டோம்னாக்கா மீண்டும் இந்த பிறவி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற அச்சத்திலேயே பெரிய பெரிய அருளாளர்களே நிற்கிறாங்க. ஆகவே அவர்கள் தேவர்களாக இருந்து பிறந்தாலும் மீண்டும் இந்த மண்ணில் பிறந்து இந்த இறைவனுடைய அருளை பூர்ணமாக அடைய வேண்டும் என்று காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் வரலை. ஏன்னா கலியினுடைய தாக்கம் இன்னும் தீரலை, அதனுடைய வீச்சு அதிகமாக இருக்குதுன்னு சில அருளாளர்களே பூமி இறங்கி வந்து பிறக்கிறதுக்கு பயப்படுறாங்க, சரிங்களா. அதில் பயத்தை நீக்கி வந்தவங்க சில அருளாளர்கள். அதில் பெருமானார் தன் இறைவனுடைய கருணையினால் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன், என்னை போல் நீங்களும் பெறணும்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே உட்கார்ந்துட்டார். இங்கேயும் உட்கார்றாரு, அண்டமெல்லாம் எங்குமே அவர் சஞ்சரிக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அருள் வல்லபத்தால் நாம் இந்த தேக நிலையை கடப்பதற்கு முதல்ல நாம் அதிதீவிர விருப்ப முயற்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிதீவிர விருப்ப முயற்சி நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த நிலையை நீல் நவமாம் தத்துவ பொன் மேடை மிசை ஏற்றி அப்படி எனும்போது ஆன்மாவுடைய நிலையை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னும்போது வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அப்பா அதுக்கு 4 வகை ஒழுக்கங்களை சொல்லிட்டாரு. அதில் 4 வகை ஒழுக்கங்கள் என்ன சொல்கிறாங்க?
ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்பது இறைவன் அருளால் உனக்கு சித்திக்கும், உங்களுக்கு சித்திக்கும். இந்திரிய ஒழுக்கமும் கர்ண ஒழுக்கமும் நம்முடைய பகுத்தறிவை கொண்டு அதை நீங்கள் பின்பற்றுங்கன்றாரு. அப்போது இந்திரிய ஒழுக்கமும் கர்ண ஒழுக்கத்தையும் நாம் அதை உள்ளூர வாங்கிக்கின்னு அந்த ஒழுக்கத்தில் சதா சர்வ காலமும் நாம் அதிதீவிர விருப்ப முயற்சி உடையவராக இருக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் பட்டுட்டு போய்கிட்டே இருக்குது டைமு. இந்த நிமிஷம் இப்படி ஒரு செகண்டு போச்சுன்னா அடுத்த செகண்ட் அவ்வளோதான், போனதான், திரும்பி வரவே வராது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது நேரம். நம்மளுக்கு காலம் இல்லை. அதனால காலம் இல்லைன்னு பெருமான் சொல்கிறாரு. நேரம் இல்லை, வீண் காலம் கழிக்காதீர்கள் அப்படின்றாரு. அப்போது அந்த காலத்தை அதுக்குன்னு கேட்குற பெரியவங்கள்லாம் பயப்படாதீங்க. அதுக்கான உங்களுக்கு சொல்யூஷன் தான் இன்றைக்கி, அதுக்கான விடை தான் உங்களுக்கு. இன்றிலிருந்தே நீங்கள் இந்த சிறு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைஞ்சிடலாம். அருள் யாருக்கு எப்படி காரியப்படும் சொல்லவே முடியாது. இத்தனை நாளாக இருக்கிற சில பேருக்கு காரியப்படாமல் திடீர்னு ஒருத்தருக்கு காரியப்பட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சுது. அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன் அவருக்கு அனுகிரகம் பண்ண, ஏன் எனக்கு பண்ணலாம் கேள்விலாம் கேட்க முடியாது. பட்டினத்தார் கேட்டார், எனக்கு பின்னாடி என்கிட்ட இந்த சிசிரனுக்கு நீங்கள் அருள் ஒளி கொடுத்துட்டீங்க, எனக்கு இன்னும் காணலை பாப்பான்னு கேட்டார். கேள்வி கேட்க தான் முடியும், பதில் அவங்கவுங்களுக்கு என்ன இறைவன் கொடுக்குறாரோ அதுதான். ஆகவே அப்பேற்பட்ட அந்த அருளை அடைவதற்கு ஒரே ஒரு உண்மைதான் தேவைப்படுது. மனம் மாசு அடையாமல் மனம் அற்புதமான ஒரு சுத்த நிலையை அடைந்து விட்டால் அருள் ஒளி அப்பயே காரியப்படும் அப்படின்னு வள்ளல் பெருமானுடைய நமக்கு உபதேசம். அந்த அருள் ஒளியாகிய நமக்கு அது காரியப்படணும் அப்படின்னும்போது அதுக்கு இந்த 2 ஒழுக்கங்களை சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கும் போது முதல் ஒழுக்கமே என்ன வருதுனாக்கா, உணவில் சரியான ஒரு கட்டுப்பாடு வேணும் என்பது இறைவனுடைய வள்ளல் பெருமானுடைய ஆணித்தரமான ஒரு உண்மை. அந்த உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும், அந்த தேக நிலையை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராமல் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அதுக்கு மேலே அது ஏறவே ஏறாது. அங்கேயே ஸ்டாப் ஆகி தான் நிற்கும். நம்ம கடைசி வரையும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே இறைவன்கிட்ட நாம் வைக்க வேண்டிய விண்ணப்பமே தைரியமாக வைக்கணும். விண்ணப்பம் பண்ணாக்க கண்டிப்பாக செவி சாய்ப்பாங்க. உள்ளிருக்கிற அருள் ஒளியே நமக்கு அந்த வழி கொடுக்கும். அது என்னன்னாக்கா, இறைவா என்னுடைய இந்த தேக நிலையை கடப்பதற்கு தடையாக இருக்கின்ற இந்த தாய் தடையில்லை, சேய் தடையில்லை, தோய்தான் தடை. அந்த தோய் தடையை நீக்கி எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கேட்கின்ற ஆன்மாக்களுக்கு அப்படியே அனுகிரகம் செய்வதற்கு உள்ளே இருக்கின்ற ஆண்டவர் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இந்த கேள்வியை முன்வைக்கிறது கிடையாது. எத்தகை விளைந்தன என் மனம் இங்கனுக்கு அத்தகை அருளிய அருட்பெரும் ஜோதி. எப்படி கண்டன என் மனம் இங்கனுக்கு அத்தகை அருளிய அருட்பெரும் ஜோதி. நம்ம என்ன கேட்குறோமோ என்ன விரும்புகிறோமோ அதை கொடுப்பதற்கு இறை அருள் நமக்கு தயார் நிலையில் இருப்பதனால நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த தத்துவ பொன் மேடையாகிய அந்த ஆன்ம நிலைக்கு போனோம்னாக்கா முதல்ல நாம் இந்த புருவ மத்தியில் இது நான் டைரெக்டாக ஷார்ட்டாக வரேன், புரிஞ்சுக்குங்க. நேரம் கருதி இது அப்படி நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். நேராக பெருமான் என்ன சொல்கிறாரு, மனதை சிற்றபையின் கண்ணே செலுத்துங்கள் என்றார். சிற்றபை என்றால் நம்ம ஆன்மா இருக்கிற இடத்துல ஆன்மாவில் மனதை செலுத்துங்கள் என்றார். முதலில் புருவ மத்தியில் செலுத்துங்கள் அப்படின்றாங்க. அப்போ புருவ மத்தியில் ஏன் செலுத்தணும்னு சொன்னாக்கா, ஒரு சாதாரண ஒரு மனிதர்களும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், என்னென்னமோ பண்ணுறோம், கொஞ்சம் நெஞ்சம் பண்ணுறதில்ல. நீங்கள் எவ்வளோ தான் புறத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, தலைக்கீழே நின்னாலும் சரி, அதனால் ஒரு துளி கூட நன்மை என்பதே கிடையாது. சிறு நன்மை எதனால் இருக்கும், அவ்வளோதான். அது பெரிய நன்மை, நம்ம ஆன்ம லாபத்தை பெற முடியாது. ஆயத்துள்ளே நின்ற அரு சமயங்களும் காயத்துள்ளே உள்ள கடவுளை காண்கிலா. ஆலயத்தில் இருக்கிற 6 சமயங்களும் ஆலயத்தை சார்ந்தது. காயத்துள்ளே இருக்கிற கடவுளை காட்டாது என்றார் திருமூலர். ஆயத்துள்ளே அரு சமயங்களும் காயத்துள்ளே கடவுளை காண்கிலா. மாய குழியில் விழுவீர் மனை மக்கள் பாசம் உற்று பதைப்பீரே. நீங்கள் அதை நம்பிக்கை நின்றால், சமய மதங்களை நம்பிக்கொண்டு இருந்தால் நீங்கள் வெளியில் தான் இருப்பீங்க. உள்ளே இருக்கிற ஆன்மாக்கிட்ட நீங்கள் போய் சேரவே முடியாது. காயத்துள்ளே இருக்கிற கடவுளை பார்க்கணும்னாக்கா நீங்கள் வெளியே வரணும். மாயக்குழியில் வீழ்ந்துடுவீங்கன்றாரு திருமூலர்.
ஆயத்துள்ளே கடவுளை, அது 6 சமயங்கள் கோயிலை சார்ந்திருக்குது, கடவுளை சார்ந்தில்லை, புறநிலையிலே சார்ந்திருக்குது. சரிங்களா? 6 சமயங்கள், 6 சமயங்களும் கண்டவர் கண்டிலர், 6 சமய பொருளும் அவன் அலன். தேருமீன் தேரி தெளிமீன் தெளிந்த பின் மாறுதலின்றி மனைப்புகழாமே. 6 சமயங்களும் கண்டவர் கண்டிலர், 6 சமயத்தை கரைச்சி குடிச்சிருப்பாங்க. சரிங்களா? சைவம், வைணவம், கானபத்தியம், கௌமாரம், சக்தி, சூரிய வழிபாடு எல்லாத்தையும் பற்றியும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் கடவுளை கண்டதில்லை. 6 சமய பொருளும் அவன் அல்ல. 6 சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம் கடவுள் அதில் இல்லை. யார்? திருமூலர் சொல்கிறாரு, அதில் இல்லை. தேருமீன் தேரி தெளிமீன்கள் தெளிந்த பின் மாறுதலின்றி மனைப்புகழாமே. இங்கே தெளிமீன் தேருமீன் என்றது சக்தி விசாரம். சக்தி விசாரம் செய்தியினால் உங்களுக்கு உண்மை விளங்கும், பிறகு மனைப்புகழாமே என்பது ஆன்மாவில் போய் நீங்கள் உட்காரலான்றாரு. ஆன்மாவில் போய் உட்கார்ந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? நமக்கு பெற வேண்டிய விளக்கமெல்லாம் பெற முடியும். முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். சரிங்களா? நம்ம வெறுமனே இந்திரிய நிலையில் வெறும் காட்சி பொருளாக வச்சுருக்கிறோம் கண்ணை. இந்த கண்ணு வெறும் காட்சி பொருள் அல்ல, இது அருள், இறைவனுடைய அருள், உள்ள விளங்குற அருள் வெளியே வெளிச்சமாக நம்ம கண்ணில் காட்டுறார் இறைவன். இறைவனுடைய அருள் எங்கே விளங்குது? ஆன்மாவில் விளங்குது. ஆன்மாவில் இருக்கிற அந்த அருள் ஒளியானது வெளிப்படும் போது இந்த உடம்பில் மாயாசக்தியினால், இந்த உடம்பு மாயாசக்தினால், நம்மளுடைய மாயினுடைய ஆட்பட்டு இருக்கிறதுனால, உள்ளமெல்லாம் மாயைக்கு ஆட்பட்டு இருக்கிறதுனால அந்த அருள் சக்தி ஜீவசக்தியாக மாறி நம்ம உடம்புல பாயுது. அதில் மாயா நிலைகளும் கலந்து வருது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த சக்தி கண்ணில் விளங்கும்போது இந்த உடம்பில் வெளிப்படுற ஒரே ஒளி கண் ஒளி மட்டும்தான். இது காதொளி, ஓசைதான். வாய் ஓசைதான், மூக்கு ஓசைதான், உடம்பு உணர்வு அதிர்வு ஓசைதான். ஆனால் கண்கள் மட்டும்தான் என்னது? அருள் ஒளி. ஆகவே சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. நேத்திரங்கள் திருச்சிற்றம்பலவன் திருவருள் சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. இந்த நேத்திரங்கள் என்ற கண்கள் காட்டுகின்ற அந்த உண்மை கடவுளை சாஸ்திரம் காட்டாது என்றாரு. சாஸ்திரத்தை நம்பி நம்ம ஒன்றும் கடவுளை அறிய முடியாது. ஆனால் நேத்திரங்களை நம்மளால் அடைய முடியும். அந்த நேத்திரங்களுக்கு தான் பெருமானார் சொல்கிறாரு, கையறவு இல்லாது நடு கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு ஐயர் மிக உயர் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவது என்றே மறைகள் பாடுவது என் பாட்டு. அப்போ கையறவில்லாது நடு நடு கையறிவில்லாது நடு. கையறிவுனாக்கா ஓய்வில்லாது இடைப்படாமல் தடைப்படாமல் ஐயா என்ன சொல்கிறாரு? அந்த மனத்தை சிற்றபின் கண்ணே செலுத்துங்கள், புருவ மத்தியின் கொள்ளே நாட்டம் கொள்ளுங்கள் என்றாது. தொடர்ந்து இந்த மனதை இந்த புருவ மத்தியிலே வைங்க. அதுதான் கையறவில்லாது நடு. கண் புருவ பூட்டு, புருவ கண்ணு நம்ம மாற்றி கண் பூட்டு. இந்த பூட்டு எங்கே இருக்குது? இந்த உள்ளே இருக்கிற அருட்பெரும் ஜோதியை இங்கே கேளுங்க. இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற அருட்பெரும் ஜோதியை பார்க்க இருக்க ஒரே இடம் இந்த புருவ மத்தி தான். உள்ளே இருக்கிற அருட்பெரும் ஜோதியை பார்க்கணும்னா இந்த புருவ மத்தியில் தான் பார்க்க முடியுமே தவிர வேறு இடம் கிடையாது. கையறவில்லாது நடு கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. அப்போது இந்த புருவ மத்தியில் நம்மளுடைய நினப்பை செலுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்கு தியானம் மிக மிக அவசியம். அந்த தியானம் மூலமாகத்தான் உள்ளே இருக்கிற அருட்பெரும் ஜோதியை பார்க்க முடியும். அதற்கு என்ன பூட்டு இங்கே இருக்குதுன்னு கேட்குறார். பூட்டு இருக்குதுன்றார் வள்ளல் பெருமானார். உள்ளே இருக்கிற அந்த ஆன்ம பீடத்தில் இருக்கிற அருட்பெரும் ஜோதியை பார்க்குற இடம் இந்த இடம் புருவ மத்தி. இந்த இடத்துல ஒரு பூட்டுக்குது, அந்த பூட்டை திறந்துக்கணுன்றாரு. அப்போ அந்த பூட்டை எப்படி திறந்துக்கணும்? ஏன் என்ன பூட்டுனாக்கா சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடி என்கின்ற நாடியினுடைய ஒரு பக்கம் இந்த புருவ மத்தியில் இருக்குது, மறுபக்கம் ஓங்கார பீடம் வரையும் பாயுது. சரிங்களா? அதனால் இந்த சுழுமுனை நாடி சுருங்கி இருக்குது.
அது வந்து விரிவடையணும். அது எப்போ விரிவடையும்னாக்கா அதுக்கு அந்த விரிவடைவதற்கான ஆற்றலை கொடுக்கணும். எதனால் கொடுக்க முடியும்னா எண்ணத்தினால் கொடுக்க முடியும். மனம் என்னும் கருவியை கொண்டு அங்கே நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த புருவ மத்தியில் சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் அதுக்கு தான் பெருமான் சொல்வார் சிற்சபா துவாரம் பண்ணுவார். இந்த புருவ மத்திய சிற்சபா என்பது ஆன்மா. அந்த ஆன்மாவை அடைவதற்கான துவாரம் இந்த புருவ மத்தி. இந்த நாடி வழியாக தான் உங்களுக்கு, அதுதான் கண்ணாடி. இந்த கண்ணு ஆன்மா என்ற கண்ணு திறக்கணும். அந்த கண்ணை பார்ப்பதற்குரிய நாடி இந்த சுழுமுனை நாடி, அதனால தான் கண்ணாடி. புறத்தில் இருக்கிற கண்ணாடியே அதனுடைய பிம்பத்தில் உங்கள் உருவத்தை பார்க்கலாம், இந்த உடம்பை பார்க்கலாம். ஆனால் நம்முடைய உண்மையான வடிவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது புற வடிவம், இது வீடு, இது தேகம். புற வடிவம், அக வடிவம்னு இருக்குது பாருங்கள். அந்த அக வடிவத்தை அகக்கண் கொண்டு தான் பார்க்க முடியுமே காண்டி புறக்கண் கொண்டு பார்க்க முடியாது. அப்போ அந்த அகக்கண்ணாகி ஆன்மக்கண் திறக்கணும் அப்படின்னாக்கா இந்த நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய இந்த சுழுமுனை நாடி உங்களுக்கு திறக்கணும். அந்த திறக்காமல் பூட்டு போட்டு வச்சிருக்குது. அதனால தான் கையறவு இல்லாது நீ விடைவிடாமல் இந்த புருவ மத்தியில் மனத்தை செலுத்தி கொண்டே இருந்தால், தியானம் செய்து கொண்டே இருந்தால் அது வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகும். அப்படி திறந்து கொண்டால் அந்த உஷ்ணத்தில் திறந்துக்கும். எப்படி சாதாரணமாக நம்ம எல்லாம் இந்த உலகில் சாப்பிட்ற எல்லா உணவெல்லாம் சாப்பிட்டு அங்கே நீங்கள் மனதை செலுத்தினாக்கா மனம் நிற்காதங்க. அந்த மனம் அடங்குவதற்கு உரிய உணவாகிய சாத்வீக உணவை எடுத்துக்கிட்டு அப்புறம் இறைவனை பிரார்த்தித்து எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே திருப்பிரகாச வள்ளல் பெருமானாரையா, இந்த அகநிலையில் இருக்கும் ஆன்ம சிற்றோதியை நான் வழிபடணும், அதை கண்டு கழிக்கணும், அதற்கு எனக்கு சகாயம் பண்ணுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த புருவ மத்தி தியானம் செய்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு கேட்டால் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் சொன்ன வள்ளல் பெருமானார் நம்மளை கைவிட்டுருவாரா? கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பேசாமல் இருக்கிறாரு. அவங்கள தான் அவள் தான் பண்ண முடியும். என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி கையில் கொடுத்துட்டாரு. அச்சில் வார்ப்பேன் ஆகாவிடில் மிடாவில் வார்ப்பேன், ஆகவே கொடுத்துட்டாரு. திருவட்பா என்ற புக்கு நம்ம கையில் இருக்குது. திருவட்பா என்ற புக்கில் இருக்கிற வார்த்தைகள் என்ன வார்த்தை? எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒளி வடிவில் இருக்கிறாரு. ஒளி வடிவில் இருக்கிற இந்த இறைவனுடைய நாதம் இருக்குது பாருங்கள். ரெண்டு இருக்குது இறைவனுடைய விஷயம். ஒன்று நாதம் விந்து. இறைவன் ஒளியாக இருக்கிறாரு, ஓசையாக இருக்கிறாரு. இந்த ஒளியும் ஓசையும் தான் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை இயக்குது. அந்த ஒளியாக இருக்கிற இறைவன் தன்னை நாத சக்தியாக மாற்றிக்கொண்டதான் திருவட்பா. அவரே தன்னை ஒளி வடிவில் மாற்றி திருவட்பாவாக கையில் கொடுத்துருக்காரு. அந்த ஓசை என்கிற நாதம் என்கின்ற திருவட்பாவை வாசிக்கின்றவர்களுக்கு உள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதியை ஆக்கிவைட்டாவும் சத்தியம். தண்ணீர் விளக்கெறிந்த தன்மை போல் மாந்தர்கள் தம் முன்னீர் சிவமிளங்க ஓங்கிவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்க நல்ல அருட்பா முறையை துங்கமுற மானா தொழு. அந்த திருவட்பாவை சத்தியமாய் உணர்வோடு ஓதுகின்றவர்களுக்கு இந்த இரத்தம் சிவமாகி உள்ளே இருக்கிற உங்கள் அணுக்களை எல்லாம் சிவ அணுக்களாக மாற்றிடும் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட திருவட்பாவை நாம் ஓதி உய்வு பெற வேண்டும். இப்படி இந்த சிற்சபையினிடத்தே இந்த புருவ மத்தியினிடத்தே நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு சாத்வீக உணவை எடுத்துக்கொண்டு செஞ்சு கொண்டு வந்தோம்னால் அந்த புருவ மத்தியில் இருக்கிற இந்த சுழுமுனை நாடி உங்களுக்கு திறந்து கொள்ளும் போது அதுவே கண்ணாடியாக மாறி, இந்த சுழுமுனை நாடி என்றது அங்கே நாடி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, அது சூட்சம நாடி. அதன் வழியாக இங்கே உள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவாகிய ஜோதியை நாம் காணலாம், நாம் காணலாம். முதல்ல எடுத்த உடனே நம்ம தான் நாம் பார்க்கணும். ஆத்ம ஜோதியை தரிசனம் பண்ணலாம். ஆத்ம ஜோதிக்கு உள்ளீடாக இருக்கிற அருட்பெரும் ஜோதியை தரிசனம் பண்ணுறதுக்கு இன்னும் நாம் நம்மளுடைய அந்த பயணம் இன்னும் ஜாஸ்தியாக அதிகப்படணும். அப்படி படும்போது ஜோதியில் ஜோதி, இந்த உடம்பாகிய ஜோதிக்குள்ள ஆத்ம ஜோதி, ஆத்ம ஜோதிக்குள்ள அருட்பெரும் ஜோதி இருக்கிறாங்க. அந்த அருட்பெரும் ஜோதியை இங்கே கண்டு கழிப்போம். கண்களுக்கே புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே. கண்களுக்கே புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே. ஆனால் கற்பூர விளக்கு இங்கு இல்லை, இருக்கிறது ஆன்ம ஜோதி தான் கற்பூர விளக்கு. அந்த அருட்பெரும் ஜோதி தான் கற்பூரம் போல் எரியும், அங்கே புகை வராது. அந்த ஜோதி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறது இங்கே தான். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகொள்வதற்கு அரிதாம்.
நித்திய வான்பொருளை எல்லாம் நிலைகளும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற உண்மை இயற்கை உண்மைதனை ஏர் உறவே இங்கே தான் விளங்குவார். அந்த புருவ மத்தியில் தான் இறைவனுடைய காட்சியை பார்க்க முடியும். அதனால தான் இதுக்கு பேர் கண்ணாடி. சரிங்களா? அதனால தான் பெருமானார் இங்கே கையறவில்லாது கண் புருவ பூட்டு, புருவ கண் அங்கே எடுத்துக்கணும். புருவ கண் பூட்டு, இந்த புருவ கண்ணாண்ட ஒரு பூட்டு இருக்குது. அதை கண்டு களி கொண்டு திறந்து உண்டு. அதை திறந்து கொண்டால் ஆனந்தமாக இருக்கலாம். இந்த மேற்படி இந்த ஆனந்தத்துக்கு தான் ஐயர் மிக உய்யும் வகை, இந்த ஆன்மாவுக்குள் உய்யும் வகை அப்பர் விளையாட்டு பண்ணுறாரு. உள்ள என்ன விளையாட்டு? ஞான விளையாட்டு. சாதாரண விளையாட்டு, ஞான விளையாட்டு. அது என்ன ஞான விளையாட்டு? ஒவ்வொரு பிறவியிலையும் அதுக்கான அறிவையும் தேகத்தையும் கொடுத்து 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 அதுக்கான சூழ்நிலையை கொடுத்து கொடுத்து அருள் விளக்கம் கொடுத்து கடைசியில் தத்துவ பொன் மேடை மிசை ஏற்றி, சரிங்களா, என்ன பண்ணுறாரு? நிறைந்த அமுதளித்து நித்தமுறை வளர்த்து நிறைந்த அமுதம் கொடுக்குறாரு. மனித தேகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த முயற்சியெல்லாம் பண்ணி நம்மால் ஆயின ஒரே முயற்சி இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இதில் வெற்றி அடைஞ்சிட்டா ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இறைவனர்களால் கொடுக்கப்படுது என்பது நமக்கு அதுவே முடியலன்னும் போது இறை சக்தி ஒன்றும் பண்ணாது. பிறவி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்னைக்கு நம்மளுக்கு நம்மளா அந்த விருப்பம் அடைகிறோமோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தது போல நமக்கு ஞானங்கள் சித்திக்கும். மானுர எல்லா நலமும் கொடுத்து உலகறிய மணிமுடியும் சூட்டிய என் வாழ் முதலாம் பதியே. ஏறுற சிற்றபை, இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னது? மானுர எல்லா நலமும் கொடுத்து, அவருக்கு இல்லாத நலமே கிடையாது, எல்லா நலங்களும் கொடுத்து அவருக்கு எல்லாம் பண்ணார். ஆனால் எல்லாம் பண்ணாலும் அவருக்கு என்ன வேணும்? உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விளக்கணும். அதுக்கு என்ன வழி? அதை சொல்லும் முதல்ல. அப்படி என்னும்போதுதான் வள்ளல் பெருமானாருக்கு இறைவன் இந்த அற்புதமான இந்த சிற்றபை பொற்சபை அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை கொடுக்கிறாரு. பிறப்புகளிலே உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம இன்ப லாபத்தை, இப்பிறப்பினால் அடையக்கூடிய தலைப்பட்ட ஆன்ம இன்ப லாபத்தை காலமுள்ள போதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும். மேற்படி அந்த ஆன்ம இன்ப லாபம் எது என்று அறிய வேண்டில் இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. இந்த பேரின்ப வாழ்வு தான் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமாகிறது. இப்போ இன்மை இன்ப வாழ்வு என்பது நாம் வாழற இந்த வாழ்க்கை. இதில் மறுமை இன்ப வாழ்வை இதுலேயும் அடங்கிடும். இது செத்த பிறகு வர மறுமை இன்புன்றது சமய மதங்களை சொல்கிறது. அப்படி கிடையாது. வாழ்கின்ற இந்த வாழ்வே மறுமை இன்ப வாழ்வு. இம்மை இன்ப வாழ்வு என்பது சிறிய தேகேந்திரிய கருவி கரணங்களை பெற்றுக்கொண்டு அதனால் செய்கின்ற இப்போ சாதாரணமாக ஒரு ஏழை எளிவர் இருக்கார். தன்னால் முடிஞ்ச அளவு தன்னுடைய உடம்பை உயிரை பேணி பாதுகாத்து அதுக்கு நல்ல உணவை கொடுத்து, சாத்விக உணவு கொடுத்து, தன் உடம்பையே இந்த ஆலயமாக கருதி அதை பாதுகாத்து தன்னால் முடிந்த தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவையான சகாயத்தை செய்து கொண்டு உழைச்சி சம்பாதித்து அதில் அவங்களுக்கு திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணு தானும் உண்டு, தன்னால் முடிந்த இந்த பறவை ஜீவராசிகளுக்கும் மற்ற உயிரினர்களுக்கும் தன்னால் முடிஞ்ச சிறு சகாயத்தை செய்கிறார். பார்த்தீங்களா? அந்த சிறிய தேகேந்திரிய கருவி கரணங்கள் அவரால் என்ன முடியுமோ அது செய்கிறாரு. தனக்கு தானே உதவி செய்து கொண்டு தன்னை சார்ந்த உற்றார் உறவினர் பெற்றார் இந்த சமுதாயத்துக்கு என்ன முடியுமோ சிறு அளவில் செய்கிறார். அவர் இம்மை இன்ப வாழ்வில் வாழ்ந்துட்டு இருக்காரு அர்த்தம். அதுவே அவர் இந்த புண்ணியத்தை செய்து 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 ஒரு 30 வருஷம் செய்கிறாருன்னு வச்சுங்க, அவருடைய அறிவு கொஞ்சம் விஸ்தாரம் ஆகிடும். ஜீவகாரணித்தால் அன்பு பெருகும், அன்பு பெருகி அறிவு பெருகும். அப்போ அவருடைய தேகேந்திரிய கருவி கரணங்கள் விரிவடைஞ்சிடுச்சு. பெரிய அறிவு, பெரிய மனம், சரிங்களா? அவருடைய நிலை என்னாகும்? அருள் நிலை கூட இருந்தால அவருக்கு சகாயமாக எல்லாம் வந்து சேரும். ஜீவகாரணியம் விளங்கும் போது அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும். அது விளங்கும் போது உபகார சக்தி விளங்கும். உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அப்போ மறுமை இன்ப வாழ்வு என்பது இந்த இன்மை இன்ப வாழ்வில் நம்மால் முடிஞ்ச சகாயத்தை செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த பிறவியிலேயே மறுமை இன்ப வாழ்வு என்று சொல்லக்கூடிய பெரிய தேகேந்திரிய கருவி கரணங்களை பெற்று நாம் செய்யலாம். உதாரணத்துக்கு நம்முடைய தனலட்சுமி அம்மாவுடைய அருள்ஜோதி அண்ணாலயம், நம்முடைய பாலிமார்க்கினுடைய நம்ம ராமதாஸ் ஐயாவுடைய அந்த நிலையம், பிறகு நம்ம
திருவண்ணாமலையில் இருக்கிற பாபு சாது ஐயாவுடைய அவர்களுடைய இடம், பிரபாவதி அம்மாவுடைய அவங்கள இடம், அதுபோல் வேளச்சேரியில் இருக்கிற நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா தீப மரக்கட்டளை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணிடலாம். இப்படி சில இவங்களாம் இருக்கும் பார்த்திங்களா. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் சிறிய தேகேந்திரிய கருவி கரணங்களை பெற்று வாழ்ந்த ஆன்மாக்கள் இப்பொழுது பெரிய தேகேந்திரிய கருவி கரணங்களை பெற்று மறுமை இன்ப வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறாங்க. இதுதான் மறுமை இன்ப வாழ்வு. சரிங்களா? இதைக்கும் தாண்டி போகும்போது தான் பேரின்ப வாழ்வு. அந்த பேரின்ப வாழ்வு என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தன்னால் சகாயம் செய்ய முடியும். அதுதான் பேரின்ப சித்தி பெருவாழ்வு. அதற்கு இந்த சிற்சபை பொற்சபை என்கின்ற அந்த விளக்கம் வரணும். இப்போ சிற்சபை என்றால் என்ன, பொற்சபை என்றால் என்ன, நம்ம நேரடியாக விளக்கத்துக்கு வருவோம். இப்போ சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஜீவகாரணியம் சொல்லாச்சு. ஜீவகாரணியம் இல்லாமல் நமக்கு எதுவுமே சாத்தியப்படாது. ஜீவகாரணியம் இருந்தால்தான் நமக்கு சுத்த சன்மார்க்கம் விளங்கும். சிற்சபை பொற்சபை என்பது அனுபவம் வரும். அதுக்கு முன்னாடி பெற வேண்டிய இந்த தேக நிலையை கடப்பதற்கு ஜீவகாரணியம் தேவை. அப்புறம் அந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் கடக்கிறதுக்கு இந்த ஜீவகாரணியம் தேவை. ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் எல்லா ஒழுக்கங்களும் அடையிறதுக்கு ஜீவகாரணியம் என்கின்ற புண்ணியத்தை சதா செய்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு இதெல்லாம் சித்தியாகும். அப்பேற்பட்ட அந்த ஜீவகாரணியத்தை தடைபடாமல் செய்து கொண்டு வரும்போது கடைசியில் நமக்கு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, ஐயா சிற்சபையும் பொற்சபையும் எனக்கு சொந்தம் ஆயிடுச்சு. அதுபோல் நீங்களும் அந்த சிற்சபை பொற்சபை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அந்த இடத்துல தான் நமக்கு காரியப்பட்டுருக்கிறார். அதாவது சிற்சபை என்பது கடவுளின் சிற்சொரூபம். கடவுளின் சிற்சொரூபம் விளங்குகின்ற ஆன்ம அணுவாகிய ஆன்ம சிற்றணு வடிவம்தான் சிற்சபை. சிற்சபை என்பது கடவுளின் சிற்சொரூபம் விளங்கும் இடமாகிய இந்த ஆன்ம சிற்றணு வடிவம். அந்த சிற்சொரூபம் என்பது என்னன்னாக்கா கடவுளினுடைய பூரண நிலை. அந்த சிற்சொரூபம் என்பது கடவுளின் ஒருமை நிலை. அந்த கடவுளுடைய ஒருமை நிலை, அந்த ஒருமை நிலை தான் கடவுளை கடவுளாக காட்டுது. அந்த ஒருமை என்ற நிலை இல்லைனாக்கா அங்கே கடவுள்ன்றே கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவிலையும் இறைவன் எப்படி இருக்கிறாருனாக்கா அருள் என்கின்ற சுத்த தயவு, இருள் என்கின்ற ஆணவம், இந்த இரண்டு நிலையிலும் இருந்து அவர் அங்கே ஒருமை என்கின்ற சுத்த தயவில் ஒருமை என்கின்ற உயர்நிலையில் இறைவனுடைய அருட்சக்தி காரியப்பட்டுருக்குது. அந்த அருட்சக்தியாகிய ஒருமை நிலை தான் சிற்சொரூபம். அந்த ஒருமை என்பது இல்லை என்றால் அங்கே வேறுபாடு வந்துடும். அப்போ அந்த வேறுபாடு வந்தவுடனே கடவுள் என்ற நிலையே அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆகவே அந்த இறைவனுடைய அந்த ஒருமை நிலையாகிய அந்த சுத்த நிலை, அந்த சிற்சொரூபம் எங்கே காரியப்படும்னாக்கா ஆன்மா மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிடத்தில் தான் அது விளக்கம் பெறுமே தவிர ஒருமை வேறு எங்குமே ஒருமை விளக்கம் பெறாது. இந்த ஒருமை என்ற வார்த்தை சுத்த சன்மார்க்கத்தில் மட்டும்தான் சரியாக கையாளப்படுது. சரியான விளக்கம் அதுக்கு உண்டு. வேறு சமய மதங்கள் மார்க்கங்கள்லாம் உங்களுக்கு அந்த ஒருமை என்ற விஷயமே கிடையாது. ஏனென்றால் அங்கே நேரடியாக அன்பு மட்டுமே போதிக்கிறாங்க. நேரடியாக அன்பு மட்டுமே போதிக்கிற இடம் சமய மத மார்க்கங்கள். ஆனால் அந்த அன்பும் முழுசாக நிறைவு பெறலை. ஆனால் யாருக்கு நிறைவு பெற்றது? பல பிறவைகளை பெற்று சாதாரண மனிதர்களுக்கு அன்பு காரியப்படலை. பெரிய அருளாளர்களுக்கு மட்டும்தான் அன்பு காரியப்பட்டு அருளை ஏகதேச அருளை ஒருவாறு பெற்றுக்கொண்டார்கள். அப்படி மாணிக்கவாசகனுடைய நிலை உள்ளதாக அறியப்படுகின்றது. அப்படி அருளாளர்கள் எத்தனையோ அருளாளர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அன்பின் நிலையை அடைந்து அருளை பெற்றுக்கொண்டவர்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் ஒரு சாதாரண ஒரு மனிதனும் அருளை பெற வேண்டுமானால் அதுக்கு என்ன வழி அப்படி என்னும்போது தான் இறைவன் அவருக்கு காட்டிய வழி ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். ஆன்ம உருக்கமே உண்மை கடவுள் வழிபாடு. ஆன்ம உருக்கமே உண்மை கடவுள் வழிபாடு. பிறகு இந்த அருளை பற்றி சொல்லும்போது நான் எனது என்னும் தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் ஆகிய 3 சுதந்திரங்களும் அற்ற விடத்தே நீங்கிய விடத்தே அருள் கிடைக்குமே அல்லாது வேறு எவ்வகையிலும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு சன்மார்களும் நாம் இறைவனை பற்றி அறிந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 விஷயத்தை நல்லா பெருமான் சொன்னதை நம்மளுடைய அறிவில் ஏற்றிக்கணும்.
பெருமான் 3 இடம் சொல்கிறாரு. ஒன்று சுத்த தயவு, அந்த ஒருமையினால் வருகின்ற சுத்த தயவு, ஒருமையினால் விளைந்த சுத்த தயவு எனும் பேரறிவாகிய பூரண இன்பம்தான் கடவுள். ஒருமை என்கின்ற சுத்த தயவாகிய பேரறிவே பூரண இன்பம். அப்போ பூரண இன்பம் என்பது பேரறிவு, பேரறிவு என்பது சுத்த தயவு. சுத்த தயவு எதனால் வரும்னா ஒருமையினால் வரும். ஒருமை என்பது பேதமற்ற நிலை. பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்து இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோம். இறைவன் நம்மளை பேதமில்லாமல் நம்மளை அவரோட ஐக்கியம் பண்ணிக்கணும். நாம் அவரோட போய் ஐக்கியம் பண்ண முடியாது, அவர் தான் நம்மளை ஐக்கியப்படுத்திக்கணும், அவர் தான் நம்மளை சேர்த்துக்கணும். அப்போது நாம் எந்த அளவுக்கு பேதம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இறைவன் நம்மளை நெருங்கி வராரு. அப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் முற்றிலுமாக நம்மளை ஆட்கொள்கிறாரு. அந்த நிலையை பெறணும். அந்த நிலை பெறாமல் நமக்கு சுத்த சன்மார்க்கத்தினுடைய உயர்ந்த லட்சியமாகிய இந்த சிற்றபை பொற்சபை அனுபவத்தை அந்த சொந்தமாக்கி கொள்ள முடியாது, பிறவி துன்பத்தை கடக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த ஒருமை நிலைக்கு நம்மை தயாராக்கி கொள்வதை தயார்படுத்துவது சுத்த சன்மார்க்கம்தான். மற்ற எல்லா இடத்துலையும் புறநிலையில், அதாவது சமய சின்னங்கள் எப்படின்னாக்க சன்மார்க்கத்துக்கு ஐயா என்ன சொல்கிறாரு, சன்மார்க்கத்துக்கு இன்னையா சின்னன்னு கேட்குறாங்க. சுத்த சன்மார்க்கத்துக்கு எந்த அடையாளம் இல்லை, தயவும் அன்புமே அடையாளம். அப்போ தயவும் அன்பும் வெளியில் காட்ட முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற தயவு அன்பு பெருகுனா அது இந்த வடிவத்தில் காட்டிடும், தயா வடிவமாக ஆகிடும். இது அன்பு உருவமாக ஆகிடும், தயவு உருவமாகிடும். ஆகவே உள்ளுக்குள்ளே தான் அதுக்கு வடிவமே தவிர புறத்தில் இல்லை. புறத்தில் தானாகவே வந்துடும். அகம் தூய்மை பெற்றுவிட்டால் புறம் தானாகவே தூய்மை அடையும். மனம் தூய்மை அடைந்து விட்டால் உடம்புக்கு நோய் கிடையாது. உண்மை சரிங்களா? உள்ள வினை இருக்கின்ற வரையில் இந்த தேகத்துக்கு துன்பம் உண்டு, பிணி உண்டு. உள்ள மனம் பிணி அகன்று விட்டால் இதுக்கு உடம்புக்கு பிணி இல்லை. அதே போல் இந்த உள்ள நமக்கு அகத்தில் அருள் ஒளி பாயும் போது இந்த உடலிலும் அது பாய்ந்துவிடும். திருக்கதவம் திறவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊட்டெடுத்தின் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்கூற மெய் உணர்ச்சி அருளாயோ. அந்த மெய் உணர்ச்சியாகி அருள் உணர்ச்சி இந்த உயிரில் மட்டும் பாய்ந்தா பத்தாது. எல்லா அருளாளருக்கும் பட்டினத்தார், அருணகிரிநாதர், மாணிக்க வாசகர் போன்ற பெரிய பெரிய அருளாளருக்கெல்லாம் உயிரில் பாஞ்சுது. ஆன்மா என்ன ஆயிடுச்சு, விடுதலை அடைஞ்சிடுச்சு, ஆன்மா பரிபூர்ண நிலையை அடைஞ்சிடுச்சு. ஆனால் அந்த அருள் ஒளி இந்த தேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையும் பாயணும். ஆனால் இந்த தேகம் அனித்தியம் என்று அவங்க நினச்சதுனால அதில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணல, அதனால் தடைப்பட்டு போச்சு. ஆனால் வள்ளல் பெருமானார் என்ன எதிர்பார்க்குறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உன்னை போலவே நான் பணி செய்யணும், எல்லா உயிர்களும் நேரடியாக நான் அவங்களுக்கு அருளாட்சி பண்ணணும் அனும்போது தான் அதற்கு இந்த நித்திய தேகம் தேவை என்பது அவருக்கு சுட்டி காட்டப்படுது. அப்போ அந்த நித்திய தேகம் எதனால் கிடைக்கும் என்றால் இந்த ஜீவ காரணியத்தினால்தான் நித்திய தேகமே கிடைக்கும். அதுக்கு ஆதாரமே இந்த ஜீவ காரணியம்தான். ஆகவே அந்த ஜீவ காரணத்தை அடிப்படையாக வைத்து இந்த சுத்த சன்மார்க்கம் இருக்கிறதுனால இது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கானது. அருளை அடைவதற்கு சரியான ஒரு மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். ஆகவே அப்பேற்பட்ட அந்த தேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் வள்ளல் பெருமானார் இங்கே நமக்கு வழிகாட்டும் போது இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா வாக்கியத்தை சொல்லும்போது இந்த மகா வாக்கியத்தினுடைய உண்மை பொருளை விளக்கிறாரு. பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம், அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம். இறைவன் பரிபூர்ண இன்பமாக இருக்கிறாரு. அந்த இன்பம் பேரறிவாக விளங்குகின்றது. அந்த பேரறிவு என்பது வேறு ஒன்றும் இல்லை, பெரிய தயவுடைய அறிவு தான் பேரறிவு, அதுவே பூரண இன்பம். ஆகவே எல்லோரும் கடவுளுடைய உண்மை நிலையாகிய பேரறிவாகிய சுத்த தயவுக்கு வரணும். அந்த சுத்த தயவு வந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் அன்பு என்ற நிலையை அடையாமல் அருள் என்ற நிலை நமக்கு கைகூடாது. அந்த அன்பு என்ற நிலை ஒரு பிறவியில் உடனே வராது, அதுக்கு பல பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த அன்பு என்ற உணர்வு உங்களுக்கு விரைந்து அடையணும்னாக்கா அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டான ரூட்டு ஜீவ காருண்யம் என்கின்ற ஒரு உண்மையான வழிபாடு தான். ஆகவே புறத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு தயவு என்கின்ற நிலை மூலமாக பக்தி செலுத்தணும். புறத்தில் இருக்கின்ற ஜீவர்களுக்கு பக்தி செலுத்தி அகத்தில் இருக்கின்ற ஆன்மாவினிடத்தில் அன்பு செலுத்தணுன்றார் பெருமானார்.
அகநிலையில் அன்பு செலுத்தி வழிபாடு பண்ணணும், புறநிலையில் ஜீவர்களுக்கு தயவை வெளிப்படுத்தி அவர்களுக்கு பக்தி செலுத்தணும். ஸோ புறத்தில் இருக்கிற ஜீவர்கள் கடவுளாக பாவிக்கணும்னு அர்த்தம். புறத்தில் இருக்கிற ஜீவர்களை கடவுளாக பாவிச்சாதான் சன்மார்க்கமே நமக்கு புலப்படும். புறத்தில் இருக்கிற ஜீவர்களை கடவுள் வேற ஜீவர்கள் வேறன்னு பிரிச்சிட்டோம்னா சுத்த சன்மார்க்க அனுபவத்தை சத்தியமாக ஒரு காலத்திலும் பெற முடியாது. சுத்த சன்மார்க்கமே விளங்காது. ஒன்றே சிவமென்று உணர்ந்தேன், உணர்ந்து ஆங்கே நன்றே ஒருமை நிலை உற்றேன். ஒன்றே சிவமென்று உணர்ந்து ஆங்கே நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன் என்றார் பெருமானார். ஒன்றே சிவமென்று உணர்ந்து ஆங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன், நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன். அம்பலத்தாடி பலன் பெற்றதனால், அம்பலத்தாடி பக்தியினால் பெற்ற பலன் என்றார். அதாவது முதல்ல சுத்த சன்மார்க்கம் விளக்கம் நமக்கு கிடைக்கணும்னாக்கா முதல் இறைவன் ஒருவன் தான் என்ற ஒரு நிலைக்கு முதல்ல வரணும். சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு கடவுளை காட்டுறது. பல கடவுள் கொள்கையில் இருக்கிற வரையும் சுத்த சன்மார்க்கம் விளங்காது. அப்போ ஒரே கடவுள், அந்த கடவுளை நீங்கள் உயிரில் வச்சு நீங்கள் வணங்கினாதான் நம்மளுக்கு சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மை வெளிப்படும். சுத்த சன்மார்க்கம் என்பது அகநிலை பொருள். அந்த அகநிலை பொருள் என்பது ஆன்மாவில் இருக்கிற அற்பஞ்சோதி ஆண்டவர் ஒருவர் தான் சத்திய கடவுள், உண்மை கடவுள். அப்பேற்பட்ட கடவுளை வணங்குறது தான் பெருமானார் இந்த புருவ மத்தியில் நாட்டம் செலுத்து உள்ளே இருக்கிற கடவுளை நீ பார்க்கலாம் என்றாரு. இந்த பயிற்சியெல்லாம் பண்ணாமல் வெறுமனே நாம் இருந்தால் சுத்த சன்மார்க்கம் விளக்கமே பெறாது. ஆகவே கடவுள் ஒன்றுன்னு உணர்றவங்களுக்கு தான் சுத்த சன்மார்க்கம் கை கொடுக்கும். அந்த ஒரு கடவுளையும் நீங்கள் வெளியில் வச்சு வணங்குற வரையும் பிரயோஜனப்படாது. அந்த ஒரு கடவுளையும் நீங்கள் அகநிலையில் வச்சு தான் வணங்கணும். அந்த அகநிலையில் இருக்கிற கடவுள் உங்களுக்கு எடுத்தோன்னே காரியப்பட மாட்டார். நாம் தான் விண்ணப்பம் வைக்கணும், அதை புருவ மத்தியில் நாட்டம் செலுத்தணும், தியானம் பண்ணணும். இந்த தியானமும் தவமும் கை கூடணும்னாக்கா ஜீவகாரணியம் என்கின்ற அந்த செயலை புறத்தில் நீங்கள் அவசியம் செஞ்சே ஆகணும், நம்ம தரத்துக்கு செஞ்சே ஆகணும். அப்படி செய்து 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 அந்த புண்ணியத்தின் பலன் கையில் வரும்போது நம்ம வள்ளல் பெருமானார் நமக்கு குருவாக இருக்கிறதுனால அந்த புண்ணியத்தை அருள்நிலைக்கு மாற்றுவார். நீங்கள் குரு இல்லாமல் நீங்கள் வெறும் ஜீவகாரணியம் பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் அடுத்த பிறவிக்கு உங்களுக்கு செல்வந்தனாக மாற்றும், வேறு எதுவுமே பண்ணாது. அந்த செல்வந்தனாக ஆயிட்டு நாம் என்ன பாவம் பண்ணுறோமோ புண்ணியம் பண்ணுறோமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் வள்ளல் பெருமான இடத்துல இருந்து நீங்கள் ஜீவகாரணியம் பண்ணிங்கன்னா நம்மளை வழிநடத்துறதுக்கு வள்ளல் பெருமான் இருக்கார். நம்மக்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னாக்கா அவர்கிட்ட போகிற புண்ணியம் கோடி கோடி பெருகி நம்மளை அருள்நிலைக்கே ட்ராக் பண்ணுவார், அருள்நிலை மட திறந்து மாற்றுவார். அப்போது அருள் எப்படி கைகூடும் என்பது கண்ணால் பார்க்கலாம். அப்போது நமக்கு ஜீவகாரணத்துடைய உண்மையை புகுத்துவார், அன்பை புகுத்துவார், அருளை புகுத்துவார், சிவநிலையை புகுத்து எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் ஜீவகாரணம் என்பதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி வரும்போது நமக்கு இந்த சிற்றபை பொற்சபை விளக்குன்னு கிடைக்கும். இப்போ சிற்றபை என்பது கடவுளின் சுஸ்வரூபமாகிய அந்த சுத்த தயவு என்கின்ற ஒருமை நிலை. அது ஆன்மாவில் நமக்கு எப்போ காரியப்படுதோ அப்போ தான் அது சித்தியாகும். அப்போ சிற்றபை அனுபவம் பெறணும்னாக்கா கடவுளின் சிற்சொரூபமாகிய அந்த அருள் விளக்கமுடைய ஒருமை நிலை அவசியம் வேணும். ஒருமை வராமல் தயவு வராது. தயவு வர வேண்டுமாகில் ஒருமை வர வேண்டும் அப்படின்னு அடித்து திருத்தி எழுதிட்டார். சரிங்களா, ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அந்த ஒருமை தான் கடவுளுடைய நிலை. கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆதல் வேண்டும். அப்போ கடவுள் நிலை என்பது ஒருமை நிலை தான். அந்த ஒருமை நிலை என்பது நமக்கு இப்போ என்னன்னாக்கா ஒன்றே சிவமென்று உணர்ந்து, நாம் சிவம் ஒன்றுன்னு உணரணும். ஒன்றே சிவமென்று உணர்ந்து இவ்வுலகமெல்லாம் நன்றே ஒருமையுற்று, நல்லா பாருங்கள் இந்த பாடலில், ஒன்றே சிவமென்று உணர்ந்து நன்றே ஒருமையுற்று இவ்வுலகமெல்லாம் நன்றே ஒருமையுற்று மன்றே நடம் புரியும் பாத நளின மலருக்கு உள்ளம் இடம் புரிக வாழ்கை செய்து. 3 ஸ்டெப் தான் சொல்கிறாரு. சிவம் ஒன்றுன்னு புரிஞ்சுக்குங்க. அந்த சிவத்தை உங்கள் உள்ள பாருங்க. உள்ள மன்றே நடம் புரியும் பாத நளின மலருக்கு உள்ள பாருங்க. ஒன்றே சிவம் என்று உணர்ந்து இவ்வுலகமெல்லாம் ஒருமை உற்று, நீங்கள் ஒருமைக்கு வாங்க. நீங்கள் எல்லாரும் எல்லா உயிரும் நம்முடைய உயிரே என்ற ஒருமைக்கு வாங்க. கடவுள் ஒருவர்னு வாங்க. ஒன்றே சிவம் என்று உணருங்க. கடவுள் ஒன்று தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் உங்களுடைய உயிராக நீங்கள் முதல்ல அந்த நினப்புக்கு வாங்க, ஒருமைக்கு வாங்க.
பிறகு அந்த சிவமாகிய அந்த கடவுளை இந்த சிற்றபையின் கண்ணே நீங்கள் மன்றே நடம் புரியும் பாத நிலைய மலருக்கு உள்ளத்தை கொடுங்க. இந்த 3 செய்தாதான் சுத்த சன்மார்க்கம் விளங்கும். இந்த 3த்துக்கும் வராமல் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் பயிற்சி பண்ணாலும் உள்ளொளி விளங்காது, நமக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. ஆகவே உங்களுக்கு பாடம் இன்னைக்கு இதுதான். ஒன்றே சிவம் என்று உணர்ந்து இவ்வுலகமெல்லாம் நன்றே ஒருமையுற்று மன்றே நடம் புரியும் பாத நளின மலருக்கு உள்ளம் இடம் புரிக வாழ்க இசைந்து. நல்லா வாழுங்கன்றாரு. இந்த 3 விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக அமையும். இப்படி வாழும்போது நமக்கு இந்த புருவ மத்தியில் இருக்கிற அந்த சுழுமுனை நாடி அந்த சிற்றபா துவாரம் வழிவிடும். வழி விட்டவுடனே அதுவே கண்ணாடியாக மாறி உள்ளே இருக்கிற அந்த ஓங்கார பீடத்தில் பகர வடிவ குடியில் ஆத்ம ஜோதியாக இருக்கின்ற அந்த அருட்புறம் ஜோதி, ஆத்ம ஜோதி அருட்புறம் ஜோதிலாம் வேறு வேறு கிடையாது. ஒன்றான பொருளே பலவான அனுபவத்தில் நம்மளுக்கு வெளிப்படுது. ஆத்ம விளக்கம் பெறும்போது அது ஆத்ம ஜோதியாக இருக்கும். அதுவே அருள் விளக்கம் பெற்றுவிட்டால் அந்த ஆத்ம ஜோதியே அருள் ஜோதியாக நமக்கு புலப்படும். ஆனால் அந்த ஆத்ம ஜோதிக்குள்ளே அருள் ஜோதி இருந்து காரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அது காரியப்பட்டு முழுமை அடையும் போது இந்த ஆத்ம ஜோதி என்பதே மறைந்து அதுவே அருள் ஜோதியாக மாறிடும். ஆகவே அந்த ஒரு நிலையில் இருக்கிற அந்த அனுபவத்தை பெறுவது தான் பூரணமான நிலை. அந்த சிற்றபை என்பது நாம் தைப்பூசத்தன்னைக்கு தரிசனம் பண்ணும்போது ஞான சபையினுடைய உள்ளே இருந்து கடைசி அந்த விளக்கத்துக்கு வரேன், இன்னும் முடிகிற நேரம். ஞான சபையினுடைய நம்ம உள்நிலையிலிருந்து புறமுகத்தில் பார்க்குறோம் வச்சுக்கோங்க. நமக்கு வலது பக்கம் சிற்றபை இருக்குது, இடது பக்கம் பொற்சபை இருக்குது. நீங்கள் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா முழு நிலவு பௌர்ணமி. பௌர்ணமி என்பது முழு மதி, பூரண அறிவு, கடவுள் அறிவு. கடவுள் அறிவு என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்? ஒருமை என்கின்ற நிலையில்தான் சிற்சொரூபம், இறைவனுடைய சிற்சொரூபம் ஒருமை என்கின்ற பூரண அறிவு நிலை. அந்த பூரண அறிவு நிலை சிற்றபையாக இருக்கிறது நம்ம அந்த இடத்துல. அதே போல் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ பூர்ண அறிவு அருள் அறிவை கடவுள் அறிவை எந்த ஆன்மா பெற்றுக்கொள்கிறதோ, எந்த ஆன்மா கடவுள் அறிவாகிய பூர்ண அறிவை அருள் அறிவை பெற்றுக்கொள்கின்றதோ அந்த அறிவை பெற்றுக்கொண்ட ஆன்மாவுக்கு அது சிற்றபை அனுபவமாக இருக்கின்றது. இப்போ என்னுடைய அறிவு பகுத்தறிவு அப்படின்னாக்கா என்னுடைய அறிவு மெய்யறிவு, அருளறிவு, சிவ அறிவு, சுத்த சிவ அறிவு, அந்த கடவுள் அறிவுக்கு வரும்போது நான் சிற்றபை அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அது பொருள்படும். சிற்றபை அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா அப்படின்னும்போது சிற்றபை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பெரிய பெரிய ஞானிகள்லாம் தேகத்தை விட்டுட்டு அவங்க இறைவனோட ஐக்கியமாறுன்னு பஞ்சபூதங்களில் ஐக்கியமாகி அந்த நிலையிலே இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் பொற்சபை என்பது இந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற அருள்நிலை அந்த ஆன்மாவில் காரியப்பட்டு அந்த ஆன்ம பிரகாசமாக வெளிப்பட்டு ஆத்ம விளக்கமாக வெளிப்பட்டு ஜீவ விளக்கமாக வெளிப்பட்டு கர்ண விளக்கமாக வெளிப்பட்டு இந்திரிய விளக்கமாக வெளிப்பட்டு லாஸ்ட்டில் இந்த தேகமாக வெளிப்பட்டு நிற்குது. இவ்வளவு நிலைகளையும் கடந்து தான் அந்த சிவ ஒளி, அந்த அருள் ஒளி இந்த உடம்புல பாஞ்சு நம்மளுக்கு வருது. இது வெளிப்பட்டு மீண்டும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து பஞ்சபூதங்களாக இந்த உடம்புல எப்படி பஞ்சபூதங்கள் காரியப்படுதோ அப்படி இந்த வெளியில் பஞ்சபூதங்களாகவும் சூரிய சந்திர கோள்களாகவும் மற்ற எல்லா விதமான ஆற்றல்களாகவும் விளங்கின்றிருக்குது. ஸோ அகநிலை புறநிலை வேறு வேறுன்னு கிடையாது, ஒன்றே தான். எல்லாம் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிற அந்த இடத்துல இந்த சூரியன் சந்திரன் எப்படி இருக்குதோ அப்படி இந்த உடம்பு இருக்கும்போது இந்த அருள் ஒளி சேர்ந்த பாயும்போது நமக்கு அகம்புறம்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். ஆனால் ஒன்றான அருட்பெரும் ஜோதி எங்கேயுமே பூர்ண அகண்ட ஆகாசம் முழுவதும் நிறைந்திருக்கின்றனால அந்த அகண்ட ஆகாசம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அந்த பொன்னொளி வடிவமே அந்த பொற்சபையாக சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்குன்னு இந்த ஆன்மாவுக்குன்னு பார்க்கும்போது இந்த உடம்பு எப்பொழுது இந்த அருள் ஒளியால் வேதிக்கப்பட்டு அந்த அருள் அறிவானது அந்த அருள் ஆற்றல் அந்த அருள் ஒளியானது இந்த உயிரை மட்டும் அருள் ஒளியால் வேதிக்காமல் இந்த தேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் அருள் ஒளியாக மாற்றுறது, அருள் அணுக்களாக மாற்றுறது. இப்போ நம்ம உடம்புல இருக்குதா மாயா அணுக்கள், நாம் உண்ட உணவை நம்பி அந்த அணுக்கள் அந்த நிலையில் இருக்குது. அப்போ அருள் ஒளி பாயணும் அப்படின்னாக்கா இந்த உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாம் மாயா நிலையில் இருந்து விடுபட்டு எம்டி ஸ்பேஸ் ஆகணும். ஒவ்வொரு ஆன்மாவும் எம்டி ஸ்பேஸ் ஆகணும். அது காலி ஆகும்போது தான் இந்த அருள் ஒளி உள்ள பாயும். அப்போ அது காலி ஆகணும்னாக்கா உண்ணுகின்ற உணவு முற்றிலும்
ஸ்டாப் ஆகணும், 0 பாயிண்ட்டுக்கு வரணும். பிறகு தண்ணி மட்டுமே குடித்து உயிர் வாழணும். பிறகு தண்ணியே தேவைப்படக்கூடாது, அதுவே 0 பாயிண்ட்டுக்கு வரணும். பிறகு காற்றை சுவாசிக்கணும், காற்றுலேயே உயிர் வாழணும். பிறகு காற்றே இல்லாமல் 0 பாயிண்ட்டுக்கு வரணும். பிறகு அக்னி, அந்த சுத்த உஷ்ணத்திலேயே உயிர் வாழணும். வேறு காற்று கூட தேவைப்படாது, அதுக்கு இந்த புற காற்றே தேவைப்படாது, சுத்த உஷ்ணத்திலே உயிர் வாழும். பிறகு சுத்த உஷ்ணமும் நீங்கி ஆகாயத்தினுடைய ஆற்றல் இருக்குது, ஆகாய ஆற்றல், விண் ஆற்றல்னு பேர். அந்த ஆற்றல் காரியப்படணும். அந்த ஆற்றல் காரியப்படும் போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே ஆகாய தத்துவமாக மாறிவிடும். அணுக்கள் எல்லாம் ஆகாய அணுக்களாக மாறிவிடும். அப்போது உள்ள உங்களுக்கு ரத்தம், நரம்பு, சத, கிதன் இதெல்லாம் இருக்காது. உள்ள ஆகாய அணுக்களால் வெள்ள வெளியீர்னு அந்த விந்து வெளிச்சத்தில் எல்லாமே மாறிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த அருட்பெரும் ஜோதி அத்தானான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை பெற்று அகமகிழ்தல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை பெற்று அகம் கழித்தல் வேண்டும், செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும், திருச்சபைக்கே அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்தல் வேண்டும், எத்தாலும் அழியாத வடிவதிலை நானும் என் தாயும் இனிதுர ஒன்றாக விளங்குதல் வேண்டுவனே அப்படின்றாரு. அப்போ இந்த நிலை எப்போ கை கூடுதுனாக்கா, பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை எல்லாம் கடக்கணுனாக்கா இந்த வாயில் உட்கொள்கிற அத்தனையும், சரிங்களா, உணவு வாயில் உட்கொள்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், சரிங்களா, அப்புறம் காற்றை சுவாசிக்கிறோம், அக்னி அதையும் நம்ம உடம்புல காரியப்பட்டுருக்குது, ஆகாய மூலக்கூறு, அதாவது எஞ்சான் உடம்பு, ஆகாயம் 8 ஜான் அளவில் இந்த உடம்புல காரியப்பட்டிருக்குது. அப்போ 8 ஜான் அளவு இந்த உடம்புல ஆகாயம் காரியப்பட்டு இருக்குது. இத்தனையும் இந்த தத்துவங்களை எல்லாம் நாம் அரெஸ்ட் பண்ணி அதை ஜெயிக்கணும். ஜெயித்த பிறகு தான் நடக்கும். இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணுமானாக்கா நீங்கள் தனித்தனியாக முயற்சி பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, அது முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்ன சொல்கிறார் வள்ளல் பெருமானார்? ஐயா, ஜீவகாரண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும், அது விளங்கும் போது உபகார சக்தி விளங்கும், அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்றார். ஆகவே இந்த படிப்படியாக இந்த நிலையை கடந்து வரணும். ஆனால் அதே சமயத்தில் நாம் பெருமான்கிட்ட விண்ணப்பம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த சிரசில் நல்லா புரிஞ்சுக்கணுங்கய்யா, அண்டத்தில் இருக்கிற இறையாற்றல், அண்டம்தான் ஃபஸ்ட்டு உருவானது, அப்புறம்தான் பிண்டம் உருவானது. அண்டத்திலிருந்து தான் பிண்டம் வந்தது. அண்டத்தில் இருக்கிற ஆத்மா தான் இங்கே பிண்டத்தில் நமக்கு ஆத்மாவாக விளங்குது. இந்த அருட்பெரும் ஜோதியே இங்கே ஆத்மாவாக விளங்குது. அண்டத்தில் இருக்கிற அருட்பெரும் ஜோதியே இங்கே பிண்டத்தில் ஆத்மாவாக அருட்பெரும் ஜோதியாக இருக்குது. அப்போது இறையாற்றல் இந்த பிண்டத்தும் அண்டத்தும் கனெக்ஷன் ஆகிடும். எப்போ ஆகாய மார்க்கமாக நம்ம ஆகாயத்தையே, ஆகாய மூலக்கூறுகளையே நாம் உணவாக பெறும்போது இந்த அண்டமும் பிண்டமும் 8ம் 2ம் ஒன்றாக இணைந்துவிடும். அந்த 8ம் 2ம் ஒன்றாக இணைஞ்ச பிறகுதான் அந்த அருள் ஒளி ஆகிய அருட்பெரும் ஜோதி பேரொளி நமக்கு நேரடியாக மேலிருந்தும் உள்ளே இறங்கும், உள்ளே இருக்கிறதும் வெளிப்படும். அப்படி அண்டமும் பிண்டமத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றென கலந்து களிப்புற்று நிற்கும்போது இந்த உடம்பு பொற்சபை என்கின்ற சுத்த பொன்வடிவாக விளங்கும். ஆகவே இந்த நிலைக்கு, இந்த அருளறிவு உண்டாவதற்கு என்ன வேணும்? அந்த ஆணவம் என்கின்ற நிலை கையிலணும். அந்த ஆணவம் எப்போ நீங்கும்? என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின்சாரும் 2½ நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார், தன்சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்தது இது சத்தியம் சத்தியமே, மின்சாரம் இடைமடைவா என்மொழி நின்றனக்கே வெளியாகும் 2½ நாழிகை கடந்த போதே. அப்போ என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் என்கின்ற ஆணவம் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்றாரு. நான் என்பது இங்கே ஆணவத்தை குறிக்கிறாரு. நான் என்ற ஆணவம் என்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல வந்து இறைவனுடைய அருள் ஒளி இன்றைக்கி உட்காரதுனால அடுத்த 2½ நாழிகைக்குள்ள ஒரு ஜாமம் நேரத்தில் என்னுடைய உடம்புலையும் பாய்ந்துருவார். அந்த அருள் ஒளி என் உடம்புலையும் பாஞ்சிரும். ஏன்னா அதுக்கான எல்லா ஏற்பாட்டோடு தான் இவர் இருக்கிறாரு. ஆகாய மூலக்கூறுகளை தான் உணவாக பெற்றுக்கொண்டு உள்ள எல்லாம் எம்டி ஸ்பேஸில் நிற்குது. இப்போ அவர் வந்து அந்த ஆன்மாவில் அந்த இருளாகிய ஆணவத்தில் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அருள் ஒளி பாஞ்சிடுச்சுனாக்கா இது உடம்புல எல்லாம் பாய ஆரம்பிச்சிடும். என் உடம்பில் கலந்து உள்ளத்தை பிரியாமல் இருப்பார். உள்ளே பூந்துருவார், இனியும் பிரிய மாட்டார். தன்சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்தது இது சத்தியம் சத்தியமே உண்மை என்றார்.
என்னுடைய மொழி உனக்கு எப்போது நான் சொல்கிறது உனக்கு எப்போது அனுபவம் ஆகின்றால் மின்சாரம் இடைவடைமாய். மின்சாரம்னாக்கா மின்சாரம் எப்படி மின்னல் அடிக்குது, அதுபோல் ஏக தேசத்தில் நீங்கள் பெற அருள் ஒளி. நாம் எல்லாம் அருள் ஒளி எப்படி பெறோம்? ஏகதேசம் பெறுறோம். வள்ளல் பெருமான மாதிரி முழுசாக இன்னும் பெறலை. ஏகதேசம் பெற்றுக்கொள்கின்ற மடவாய் ஆன்மாவே, ஜீவ ஆன்மாவே, நீ ஏகதேசம்தான் அருள் ஒளியை பெற. உனக்கு என் மொழி எப்போ தன்மா உண்மையாகும்? ஆணவம் கண்மம் மாயை என்ற 2.5 நாழிகை கடந்த போதே. கண்மம் ஒரு மாத்திரை, மாயை ஒரு மாத்திரை. ஆணவத்தில் அசுத்த ஆணவம் இருக்காது. இந்த நிலையை வரும்போது சுத்த ஆணவம் அரை மாத்திரை. அந்த 2.5 நாழிகை என்ற இந்த ஆணவம் கண்மம் மாயை நீங்கும் போது நான் சொல்கின்ற உண்மை உனக்கு அனுபவமாகும். இடைமடைவா என்மொழி உனக்கு நின்றனக்கே வெளியாகும். 2.5 நாழிகை நீ கடந்த போது தான் உனக்கு உண்மையா புலப்படுமே, அனுபவத்துக்கு ஒருமை தவிர இப்போ நான் சொல்கிறது உனக்கு அனுபவத்துக்கு வராதுன்ட்டார். ஆகவே இப்போ ஏற்பட்ட சிற்றபை பொற்சபை இந்த அனுபவத்தை எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையினால் நாம் இன்று தெரிஞ்சுக்கணும். இது எவ்வளோ பெரிய சப்ஜெக்டு. இப்போ இவ்வளோ பெரிய நிலையை நாம் அடையணும்னாக்கா நம்முடைய உணவு பழக்கம்தான் முதல்ல தடையாக இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு நாம் இந்த பிறவிலேயே இந்த 5ஐயும் நம்ம நீக்கிக்க முடியுமானாக்கா கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் உணவையும் தவிர்த்து கொள்ளலாம் ஓரளவுக்கு. அதை எப்படி முடியும்னு அன்று இறைவன்கிட்டயே விண்ணப்பிச்சு சதா சர்வ நேரம் வள்ளல் பெருமானார் முறையீடு தாங்க இருந்தார். பெருமான்கிட்ட முறையீடு தாங்க, விண்ணப்பம் தாங்க. அதன் மூலமாக தாங்க ஆன்மா விடுதலை அடையும். ஆகவே அப்பேற்பட்ட விண்ணப்பத்தை தினந்தோறும் பெருமான்கிட்ட வச்சு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் வழங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ்வழங்கார திருப்பணியை முற்றுவித்து அருளல் வேண்டும். சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே, அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியுரலாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வு அடைவித்து நித்திரைகளாய் வாழ்வித்தல் வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே துணை. ஐயா 3 மணி தியானம், அதிகாலை 3 மணி தியானம், புருவ மத்திய தியானம். அதாவதுங்கய்யா, அது நீங்கள் எந்த நேரத்தினாலும் செய்யுங்க. ஆனால் விடிகாலமாக நேரம் மிகவும் உத்தமம். அதே போல் அந்த சூரியன் மறையும் போது அந்த 6 to 6:30, அதுவும் 5 to 5:30 to 6:30 மிகவும் விசேஷமான நேரம். அந்த நேரத்தில் நாம் உட்கார்ந்து தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து மகாமந்திரத்தை சொல்லிட்டு இந்த மனதை, நம்முடைய மனதை சிற்றபை கிட்ட, அதாவது இந்த சிற்றபையில் புருவ மத்தியினுடைய இடத்துல நாம் அந்த நினைவை செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் நமக்கு அந்த நிலை கைகூடாமல் மனம் பாஞ்சு தான் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன அந்த முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, காலையில் விடிகாலமாக எழுந்து அந்த பயிற்சி பண்ணால் சித்திக்கும். விடிகாலமாக அந்த பயிற்சி பண்ணால் சித்திக்கும். ஏன்னா அதுவும் வடக்கு பக்கம் நோக்கி தான் அந்த தியானம் பண்ணணும். வடக்கு பக்கம் துருவ நட்சத்திரம் இருக்குது. துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் என்னன்னாக்கா, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் துருவ நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆகவே வடக்கு பக்கமாக ஒரு 4 மணிக்கு நீங்கள் உட்கார்றீங்க அப்படின்னாக்கா, வடக்கு பக்கம் அமர்ந்து பெருமானாரோட தியானம் பண்ணிவிட்டு மகாமந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் புருவ மத்தியில் நீங்கள் உங்கள் மனதை செலுத்தும் போது அங்கே சுழுமுனை நாடின்னு ஒன்று இருக்குது என்ற ஒரு நினைப்பு நமக்கு வேணும். அந்த சுழுமுனை நாடி என்கின்ற நாடி அது விலகணும் அப்படின்றாம் தெரிஞ்சுக்கொண்டு மெல்லன மகாமந்திரத்தை நாம் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே மெல்லன அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மெல்லன மகாமந்திரத்தினுடைய அந்த பேரொளி இங்கே தெரியணும். அது தெரியல, அது தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துக்கு நாம் அந்த மகாமந்திரத்தை சொல்லி அந்த இடத்தோட நாட்டம் பண்ணிக்கணும். அதற்கு முன்பாக ஒரு சிறு பயிற்சி. நீங்கள் இந்த மகாமந்திரம் சொல்லி இந்த புருவ மத்தியில் நாட்டம் செலுத்துறதுக்கு முன்னாடி கண்களை மூடிக்கின்னு நீங்கள் அந்த வெடிகாலமாக ஒரு ஓசை வரும், அந்த ரீங்காரம் வரும், அதை காடு கொடுத்து கேளுங்க.
அது காது கொடுத்து கேட்டாக்கா அதில் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மைனா, இயற்கையாகவே இறைவன் ஒரு ஓங்கார ஓசையை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் பரவ விட்டுருக்கார். இப்பயும் அது கேட்டுன்னு தான் இருக்குது. அந்த ஓங்கார ஓசை இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கின்னு இருக்குது. அந்த ஓசை விடிகால மேலே உங்களுக்கு எந்த சத்தம் இல்லாதப்போ ரீங்காரம் கேட்கும். அது எந்த சவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆந்தான் கேட்கும். அந்த நேரத்தில் ஆந்தான் கேட்கும். அது கேட்கலனாலும் பரவாயில்ல. ஒரு அம்மா என்னை கேட்டாங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தையில் மேட்டுக்குப்பத்தாண்ட அந்த அம்மா ஒரே வாரம் தான் பண்ணாங்க. ஐயா, என்னுடைய மனம் அலை பாஞ்சதெல்லாம் அடங்கிடுச்சியா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி இதுவரையும் நான் எந்த ஒரு அனுபவத்தையே பெறலை. சத்தியமாக உங்களுக்கு மிக நன்றி. வாட்ஸ்அப்பில் கூட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்னால் என்னுடைய இதில் அவங்களுக்கு சொன்னது, இதை பண்ணுமான்னு சொன்னேன். அதை பண்ணாங்க. கரெக்டாக அவங்களுக்கு நல்லா கை கூடிடுச்சு. இயற்கை என்கின்ற அந்த ஓங்கார ஓசையை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுடைய மன ஆற்றல் வலிமை பெறும், மனம் அடங்குயாம். அதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுழுமனை நாடுகிட்ட போங்க, இதை ஒரு பயிற்சி பண்ணி பாருங்கள். அந்த அம்மா 48 நாள் பண்ண சொல்லிக்கிறேன். ஒரே வார்த்தையில் எனக்கு சொன்னாங்க, ஆனந்தமாக இருக்கிறேயா, என்னுடைய எல்லாம் ஆனால் சில டவுட்லாம் கேட்குறாங்க. அந்த ஒவ்வொரு டவுட்டுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம், பதிவு பண்ணிவிடுவோம். இது போல் பல பேர் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆகவே எல்லாருக்குமே ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆகவே இயற்கை ஓசையை நம்ம செவிமடுத்து கேட்டால் இறைவனுடைய ஓசையை நம்ம கேட்குற மாதிரி. ஓங்காரம் இயற்கையாகவே வெளிப்படுது, அதை கேட்காம நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா, நாதம் கேட்ட பிறகு தாங்கயா ஒளி நம்மளுக்கு கிடைக்கும். நாதம் தான் ஒளியை காட்டணும். ஏனை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. சரிங்களா, நாத ஆற்றல் பெற்றுக்கொண்டு அதில் தான் திருவுட்பாவை பெருமானார் ஏன் தொடர்ந்து நீங்கள் அந்த பாடலில் ஞானசரிகை பாடலில் ஏன் சொல்கிறாரு, அன்பு செலுத்துங்க, இறைவனிடத்தில் பாடுங்க, பரவுங்கன்றாரு. நினைந்து என்று தொடக்க முடிய பாசுரத்தில் அடங்கிடும்படி தெய்வ பாவனை செய்யுங்கன்னு ஏன் சொல்கிறாரு. அந்த பாடலை படித்து அந்த பாடல் இல்லை, இறைவன் மேலே கொண்டு அன்பு கொண்டு அந்த பாடலை படித்து பாடி தான் இந்த நாதசக்தி இங்கே விளங்கணும். இந்த நாதசக்தி விளங்கும் போது இந்த உடம்பு விளங்கும். நாதசக்தியால் உருவானது இந்த உடம்பு. இந்த உடம்பு விளக்கம் பெற்றால்தான் ஆன்மா விளக்கம் பெறும். உடம்பு விளக்கம் பெறாமல் ஆன்மா விளக்கம் பெறாது. அப்போ உடம்புக்கு காரணமாக இருக்கிற ஆன்மா விளக்கம் பெறுவதற்கு இந்த உடம்பு தான் கடைசியில் வெளியே வந்து நிற்குது. இந்த வெளியே வந்து நிற்கிற இந்த உடம்பு மாயா உடம்பு மாறணும். அதுக்கு இந்த நாதசக்தி சிறந்த ஒரு அருள் மருந்து. ஆகவே நாதசக்தி ஆகிய அந்த ஓசையை நீங்கள் தினந்தோறும் காலையில் சூரியன் அஸ்தமாகும் போது எந்த நேரமும் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், போன வருஷம் இதே இடத்துல காலையில் மீண்டும் ஒரு முறை சொல்லி முடிச்சிடுறேன். காலையில் 3 மணிலிருந்து 11 மணி வரையும் அகார ஓசை கேட்கும். அதுதான் படைக்கும் தொழில் பிரம்மன். அதே போல் 11 மணிலிருந்து இரவு 7 மணி வரையும் உகார ஓசை கேட்கும். அதுதான் விஷ்ணு காக்கிற ஆற்றல், படைக்கும் ஆற்றல் அகாரம், காக்கும் ஆற்றல் உகாரம். இரவு 7 மணிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு, விடிகாலமாக 3 மணிக்கு முன்னாழிகை வரை மகார ஆற்றல் வெளிப்படும். அதுதான் உத்திரன், அழிக்கும் சக்தினாக்கா அந்த நஞ்சு அழிக்கிற சக்தி. அண்ட துரிசையும் பிண்ட துரிசையும் நீக்குகின்ற ஆற்றல் மகார ஆற்றலுக்கு உண்டு. அந்த ஓசை வெளிப்படும். இந்த 3 நிலையும் 3 8 24 8 மணி நேரம் 3 ஓசை, ஒவ்வொரு ஓசையும் 8 மணி நேரம். இந்த 3 ஓசைகளை நீங்கள் 10 நிமிஷம் உங்கள் நேரத்துக்கு சௌரியமாக நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கனாக்கா நிச்சயமாய் 48 நாளில் உங்களுக்கு பெரிய அருள் விளக்கம் உண்டாகும். நாம் பெருமானார் உணர்த்தினார், பண்ணோம், சித்தி ஆகுது, சித்தி ஆயின்ட்டுருக்குது, சொல்கிறவங்களுக்கும் சித்தி ஆயின்ட்டுருக்குது. ஆகவே நீங்கள் அதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அகார உகார மகாரமே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற நிலையை பண்ணின்னு இருக்குது. அப்படி பண்ண இந்த உடம்பு படைக்கும், காப்பாற்றும், அழிக்கும். 3 எதை அழிக்கும்? துரிசை நீக்கி அருள் ஒளியை உண்டு பண்ணும். ஆகவே அப்பேற்பட்ட அந்த அகார உகார மகார ஆற்றலை, ஓங்கார ஆற்றலை, நாதத்தை நாம் சுத்த பிரணவ நாதத்தை கேட்டால் சுத்த பிரணவநாத ஜோதி நமக்கு காரியப்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, குருவே துணை.